ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்துட்டு ஜானு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நான் சுட்டுப்பேன், இப்போ நீ தமிழ் கட்டில் தாலி கட்டலனான்னு சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு தானே வேணும்னு சொல்லிட்டு சிபி கோவமாக போய் பக்கத்தில் உட்காந்து தாலியை வாங்கி கட்டிடுறாரு. மொத்த பேருமே ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோவமாக அங்கேருந்து வராரு. இறங்கி வந்தவனை தமிழ் வா என் கூட அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்டே இருக்காங்க ஜானு. அப்புறம் தமிழ் ஒன்றும் இல்லை நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஜானு. அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு காரில் இழுத்துட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு சிபி தமிழை. சிபியோட அம்மாவை வந்துட்டு இப்போ எதுக்கு இது பண்ணிகிட்ருக்க, அழுதுட்ருக்கேன், நானும் என் பொண்டாட்டியும் தான் அழுகணும்னு சொல்ல, என்ன தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன், என் பையன் வேறு அவ்வளோ கோவமாக கூட்டிகிட்டு போயிருக்கான், என்ன ஆகும் நானே பயந்துட்டுருக்கேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. காரை வேகமாக இது பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் ஜானு வந்துட்டு இங்கே சேது கேடியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் காரில் வந்துட்டு கிளம்புறாங்க. எதுக்காக இவன் இவ்வளோ கோவமாக போகிறானேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழோட அம்மா அழுதுட்ருக்காங்க. எப்படியெல்லாம் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன், பார்த்து பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ இப்படி நடந்துச்சு, அந்த தம்பி அவ்வளோ கோவமாக இருக்கானே சிபியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க வந்துட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு தமிழோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வராரு சிபியோட மாமா. அவர் வந்தோடனே இவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாயமாக தான் இருக்காங்க. என்ன எல்லாத்தையும் இது பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டோன்னு உனக்கு மிதப்பா இருக்குது, இதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஆப்பு, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சது ஜானு அம்மா மீறி நீங்கள் ஏதாவது இது பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கங்க, என்கிட்ட வந்து பேசாதீங்க, நான் எதுக்காக உங்ககிட்ட பயப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க இதுவாகவே சொல்லிடுறாங்க. ஆமாய்யா இதை பாருங்கள் நீங்கள் ஏதாவது மிரட்டினீங்கன்னா நான் வீடியோ எடுத்து ஜானு அம்மாவுக்கு அனுப்பிச்சிடுவேன், அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்க வீட்டு வேலைக்காரங்க சொல்ல, என்ன நீ என்ன செய்து மிரட்டுறியா முத்து அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயா வேறு வழி தெரியல ஐயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் சிபி காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறார். தமிழ் பயந்துக்கிட்டு சிபி சார் எனக்கு பயமாக இருக்குது, மெதுவாக ஓட்டுங்க, இல்லை கார் நிறுத்திடுங்க நான் போயிடுறேன், இறங்கி நானே இப்போ வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சிபி வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இங்கே ஜானுவோட கார் அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து நிற்க சிபி கோவமாக இறங்குறாரு. அப்புறம் தமிழும் இறங்கிடுறாங்க. அப்புறமா ஜானு வந்து கட்டி பிடிச்சிக்க, ஒன்றும் இல்லை பயப்படாத நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் சிபி இப்படி முட்டாள்தனமாக பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு ஜானுமா, நான் வந்துட்டு எங்கேயாவது முட்டிடணும்னு சொல்லி பயப்படுறியா, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன், நீ கவலையே படாதுன்னு, இப்போ வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன், நேராக வேறு எங்கேயும் போகலன்னா வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி கோவமாக தமிழை வந்துட்டு இழுத்து காரில் உட்கார வச்சு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ தான் இப்போ வந்துட்டு மிஸ்ஸஸ் சிபி சக்கரவர்த்தியாச்சே, உன்னை எப்படி வர வைக்கணுமோ அப்படி வர வைக்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்லி இது பண்ணுறாங்க. தமிழ் பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது, சிபி அடுத்த ஆக்ஷன் என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.